அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ளூர் சமையல் பகுதியில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ பிரியாணியோட அளவு சொல்கிறேன். 1 கிலோ அரிசி எடுத்தோன்னா 1 கிலோ கறி சேர்க்கணும். 1.5 கிலோவாக சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் 400 கிராம், தக்காளி 400 கிராம், தயிர் 200 கிராம், இஞ்சி பூண்டு 150 கிராம், எண்ணெய் 200 ml, நெய் 100 ml, ரெண்டும் சேர்த்து 300 ml, பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு லெமன், பட்டை கிராம்பு ஏலக்காய், பிரியாணி இலை. நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு பிரியாணி பண்ணுறேன். அதனால் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூனை இப்போ சிக்கனில் சேர்த்துட்டு மிச்ச மிளகாய்த்தூளை அப்புறமா பிரியாணியில் சேர்த்துக்கலாம். 150 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அதில் பாதியை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை திரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். எடுத்து வச்ச மல்லி புதினாவையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்ச தயிரில் மீதம் உள்ள தயிரை இப்போ சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா சுருளணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் அளவு தண்ணி வைக்கணும். நான் தண்ணியை அளந்து அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நான் இதில் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து பண்ணோன்னா பிரியாணி நல்லா நீள நீளமாக நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ திறந்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறக்கூடாது, உடஞ்சிரும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் மல்லி புதினாவும் மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை தம் போட்டு வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. எம்மி டேஸ்டி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.